மக்கள்கிட்ட திரும்ப திரும்ப பொய்யை சொல்லி நம்ப வைப்பது கோயப்பல்சே தத்துவம். ஹிட்லருடைய தத்துவம் அது, கோயப்பல்சே தத்துவம். பொய்யை திருப்பி திருப்பி சொன்னா மக்கள் நம்பிடுவாங்க. இதை திமுக தான் பண்ணுச்சு, கடந்த கால ஆட்சி தான் மின்வெட்டை ஏற்படுத்துது அப்படின்னு. அப்ப இதை நம்ம எப்படி அணுகணும்? ஒரு மக்களா, ஒரு ஊடகமா இதை எப்படி அணுகணும்? முதல்ல இவர்கள் யார்? இவர்கள் யார் சொல்லி பேசுறாங்க? இதுதான் நம்ம கேட்க வேண்டிய கேள்வி. மின்வெட்டு பிரச்சனை குறித்து மாஸ்டர் மகேந்திரன் பேச வேண்டிய அவசியம் என்ன? சும்மாவது இருக்கலாம்ல. அப்ப இவர் இயல்பா பேசுறாரா, பேச வைக்கப்படுகிறாரா? இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்லாம் இயல்பா பேசுறாங்களா? அந்த குழந்தைங்க அழுது முதற்கொண்டு இயல்பானதா, இல்ல அது ஒரு பெரிய ஒர்க்கு நடந்ததா? அந்த பெண்கள் பார்த்துட்டு அழுதாங்கல்ல, அண்ணா அண்ணன், அது இயல்பானதா, தூண்டப்பட்டதா, செயற்கையானதா, பணம் கொடுத்து செட்டப் பண்ணதா? இது எல்லாமே நம்ம கேள்வி கேட்க வேண்டியது இருக்கு. நம்ம இந்த அளவுக்குலாம் இன்ஃபுளுன்ஸ் இந்த மாதிரி கான்செப்ட் நடக்கும் நம்ம எதிர்பார்க்கல. ஆனா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இவர்கள்லாம் இப்படி பேசுவதை பார்க்கும்போது நமக்கு பயமா இருக்கு. என்ன நடக்குது? ஏன் இப்படி மக்கள் சாகுறதையும், கொடுமைப்படுறதையும், பதட்டப்படுறதையும் பார்த்து இவ்வளவு கேவலமா கேலியா சிரிக்க முடியும்னா என்ன மாதிரியான மனநிலை உடையவர்கள்ங்கிற ஒரு அச்சம் நமக்கு உண்மையிலே பயமா இருக்கு. என்னடா இது? பொதுவா அரசியல்வாதிகள்னா என்னை வாழ வைத்த மக்களை இப்படிதான் பேசுவாங்க. அதை உட்காந்து கிண்டல் பண்ணுவோம். பாத்தியா, அரசியல்வாதிகள் கொள்ளையடிக்க நம்ம மக்களே காலில் விழுகிறது, தாய்மார்களையும் நடிக்கிறாங்க. ஆனா இவங்க ரொம்ப போல்டாவே மாஸ்டர் மகேந்திரன் போன்றவர்கள் மக்களை இழிவுபடுத்தி பேசுறாங்க.